மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தேன், எப்படி இருந்துச்சு? அம்மா மாங்காய் தூள் சூப்பர். டேய் ம் ஸ்கூல் லீவு தானே, ஆமா சொல்லுங்க. வெளியில போய் சுத்தக்கூடாது சரியா? இங்கே இருக்கணும். சரி விளக்கு. போயிடுறேன். ஏங்க ஈவினிங் கொஞ்சம் நேரத்துல வரீங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்லம்மா, இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும், இன்னொரு நாள் பாத்துக்கலாம். சூர்யா, சவுண்ட் கம்மி பண்ணி டிவி பார்க்க மாட்டியா? நம்ம பேசாம போமா. ஏய் வாடா. ஹாய்ப்பா. கண்டிப்பா நீ இன்னைக்கு குளிச்சு எடுத்துருப்ப காலியா. மா, இவன் ஜெகதீஷ் என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறான், என் ஃப்ரெண்டு. டேய் இவங்க என் முன்னாடி, அது என் பையன். மா, இவன் இன்னைக்கு இங்கதான் சாப்பிடுவான், ஸோ எல்லாரும் சேர்த்து சமைச்சிரு. ஏன் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், சொல்றேன். ரூம் வேலையாயிட்டு இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிக்கோ. ஓகேடா, ரூம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கு, வீட்டு சாப்பிட அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? டேய் உன்னை இங்க தங்க சொன்னா சங்கடப்படுவேன்னு சொல்லிட்டு தான் வெளியே ரூம் பார்த்து கொடுச்சு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இங்கேயே சாப்பிட்டுக்கோ. ஓகேதான், அவங்களுக்கு ஏதாவது சிரமம் கொடுத்துக்கிட்டு. எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, நீங்க சாப்பிட்றதா சாப்பிட்டுக்கோங்க. சரி சரிம்மா, சமைச்சிரு வீட்டில். ஏங்க வெறும் தக்காளி தொக்கு அப்பளம் தான், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கு. டேய் வெறும் தக்காளி தான்டா, அதுக்கு எந்த இப்படி ஐஸ் வைக்கிற? ஏண்டா, சாப்பாடு சுமாரா இருந்தாலுமே பொண்டாட்டி மனசு நோகக்கூடாதுன்னு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சாப்பாடு உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. இது எப்பறம் பாராட்டாம இருக்க முடியும்? நீ எல்லாம் ரசனை கட்ட வேண்டா. அப்பா கதை சொல்லுப்பா. ஏய் இப்போ அம்மாட்ட போடுற போடா. அம்மா அம்மா ம் கதை சொல்லுமா. அப்பா கதையே சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி பாரு. இதுலமா பியானியே இந்த கரடி சங்கம். டேய் நான் சொல்றேன், ஆஃபீஸ் வந்து எமர்ஜென்சி ஒர்க்குன்னு கூப்பிட்டாங்க, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கிளம்பி வந்துடுற. சரி ஓகேடா. ஏங்க உளுந்து இல்லை. சாயந்தரம் வாங்கிக்கலாம். ஏங்க ஈவினிங் டிஃபனுக்கு வேணா உளுந்து வாங்கணும். சாயந்தரம் வாங்கிக்கலாம் சொல்றேன்ல. என்னங்க பருப்பு வாங்குறதுக்கு அதுக்கெல்லாம் அவனை கூப்பிட்டு இருக்கீங்க, நீங்க போய் வாங்க மாட்டீங்களா? உன்னாலடா எப்பவுமே நான் தான் வாங்கிட்டு தருவேன், அதனாலதான். நீங்க போய் பழகுங்க, எப்ப பழகுறது இதெல்லாம்? டேய் நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வேணா டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கூட்டு போயிட்டு வந்துறியா? சரி ஓகேடா. இல்ல இருக்கட்டுங்க, வேண்டாம். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டு போயிட்டு வந்துரு. சரி வரேன். சரி நீங்க கிளம்பிட்டு வாங்க, நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். அம்மா எங்கேயாவது வெளியே போலாமா? போர் அடிக்குது. வெளியே எப்படிடா தனியா போறது? பக்கத்துல தானே அங்கிள் இருக்காரு, அங்கிளை கூட்டு போலாமா? சரி அப்பா கிட்ட சொல்லாத, நம்ம போலாம். சரிம்மா. சரி ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சூர்யா ஜாலியா இருந்துச்சா? அம்மா பேசாம இந்த அங்கிளே நம்ம அப்பாவா இருந்துருக்கலாம்ல. அப்படிலாம் பேசக்கூடாது சரியா? ம் சரிம்மா. ஏங்க உங்க ஃப்ரெண்ட் என்ன சாப்பிட வரல? சொல்ல மாட்டேன், அவன் கொஞ்சம் ஆபீஸ் வேலை விஷயமா ஒரு வாரம் வெளியே போயிருக்கேன், வரது கொஞ்சம் ஒரு வாரம் ஆகும். என்கிட்ட சொல்லல? அவன் வெளியில போறதை ஒன்ட்டதுக்கு சொல்லலாம். இல்ல சாப்பாடு சேர்த்து வச்சிருக்கேன், அதுக்கு தான் கேட்டேன். சரி எடுத்து நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்.
நான் செல்வி பேசுறேன். சொல்லுங்க. சாரிங்க, ஊருக்கு வரும்போது உங்கள்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். எப்போ வருவீங்க? நான் ஆமா, நீங்க எது கேக்குறீங்க? சூர்யா கேட்க சொன்னான். சூர்யா மட்டும்தான் கேட்க சொன்னானா? ஹலோ. சரி, எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். நான் நாளைக்கு ஈவினிங் வந்துடுவேன் கரூருக்கு. அப்புறம் நான் ஃபோன் போட்டது எங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டாம். சரி. ம் சரி, வச்சுட்டுமா? ம். ஹலோ. ஹலோ தினேஷ், கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? சார் வந்துட்டே இருக்கு சார். ஒரு 5 மினிட்ஸ் சார் வந்துடுவேன் சார். கொஞ்சம் குயிக்காக வாங்க. ஓகே சார். சரி சார். என்னாச்சு? என்ன தேடிட்டு இருக்க? எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணிட்டு. சரி, அட்டன் பண்ணி பேசு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லிருக்க வேண்டியது தானே? உங்களுக்கு தான் தெரியுமே, அவர் இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். இப்போ என்ன சொல்ல போறீங்க? சார்ஜ் இல்லை, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லட்டுமா? சரி, ஓகே. ஹலோ. டேய், எங்கடா இருக்க? மச்சான், நான் ஊர்ல இருக்கேன்டா. இன்னைக்கு நைட் தான் கிளம்புவேன். சரிடா. சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். என்ன கேட்டாரு? எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டான். நான் நீ நைட் தான் ஊர்ல இருந்து கிளம்புவேன்னு சொல்லியிருக்கேன். சரி, போங்க. சரி, ஓகே. சரி, நான் போயிட்டு வரேன். பாய். என்ன இதுக்கே இப்படி பயப்படுறாங்களே? இன்னமும் ஏங்க ஆஃபீஸ் போல? தலைவலிமா, அதனால ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, எங்க போயிட்டு வர? பக்கத்துல கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? பிரசாதம் கொடு. அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேங்க. ஏன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? சார்ஜ் இல்லாத சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யாரு? எங்க அம்மா. சரி, ரொம்ப தலைவலிக்குது. கொஞ்சம் டீ போடு. வா மச்சான், வாடா. வா மச்சான், ஏதாவது சாப்பிட்றியா? ஆர்டர் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என்னடா யோசிக்கிற? டேய், மூச்சுக்கு 300 தடவை மச்சான் மச்சான்னு கூப்பிடுறியே. மச்சான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? உன் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணதானே உனக்கு மச்சான். என் முன்னாடி உனக்கு என்னடா முறை வேணும்? டேய், என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. 3ஆம் மனுஷன் சவகாசத்தை முச்சந்திலே விட்டு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனா உன்னை என் வீட்டு பெட்ரூம் வரையும் கூட்டு போனல, நீ இதையும் செய்வ, இதுக்கு மேலேயும் செய்வ. டேய், என்னடா சொல்ற? டேய், அடிக்காரா? எனக்கு தெரியாம என் பொண்டாட்டி கூட. டேய், நான் ஆபீஸ்ல இருக்கும்போது உன் பொண்டாட்டி தான் மெசேஜ் பண்ணா, ஃப்ரீயா இருக்கீங்களா, கோயிலுக்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா கூப்பிட்டா. அவ கூப்பிட்டனாலதான் நான் போனேன். ஏன் முன்னாடி அவன் கூப்பிடுறதுக்கு நீ யாரா? என் முன்னாடி பத்தி உனக்கு என்னடா தெரியும்? என்ன நம்பி வீட்டுக்கு விட்டேன் பாத்தியா? வீட்டு பக்கம் வந்துடும் சாவடிச்சிருவாங்க.
சூர்யா ம். அம்மா வெளியில போயிட்டு வரேன். கிளி பண்ண வருவான், அவன் கூட விளையாண்டுக்கிட்டு. ம். சரி உள்ள போ. ஏங்க என்ன டல்லா இருக்கீங்க? நடிச்சிட்டு இருக்கியா? என்ன யாரை ஏமாத்த பார்த்துட்டு இருக்கா? உள்ள நம்ம வீட்டுல விட்டு போறோம் மானத்தை வாங்கிட்டு இருக்கா? நீங்க பேசுறது புரியல எனக்கு. அடிக்காதீங்க முதல்ல. வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கியா? உள்ள வீட்டை வச்சிருக்கிறதுக்கு அப்பா அம்மா விட்டுருப்பா, அம்மா வீட்டை விட்டு போயிட்டா. தீபக் அண்ணா மாதிரி நானும் அண்ணன் விட்டுருப்பா. ஏய், இவளுக்கு மகனா இருக்கிறதுக்கு நீ அனாதையா இருக்கலாம்டா. ஊருக்குள்ள எல்லாம் வேசிமான்னு சொல்லுவாடா. போகல எங்க கிளம்பிட்ட? பக்கத்துல கோயில். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல, தலை வலிக்குது, கொஞ்சம் டீ போட்டு கொடுத்துரு. காஃபி. டீ ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு சின்ன வார்த்தையிலேடி உன்னோட ஒட்டுமொத்த சந்தோஷமே வச்சிருந்த. இவ்வளவு நாளா எனக்கு இது தெரியல. உன்னை நான் எவ்வளவு நாள் வெளியே கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம். உன்னை நான் பல விஷயங்களை பாராட்டாம இருந்திருக்கலாம். ஆனா இங்க குடும்பத்துக்காக தான் நல்லா இருக்கும் போதே ஓடி ஓடி சம்பாதிக்கணும்னு ஒவ்வொரு ஆம்பளையும் எப்படி ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? இது ஏன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது? நீ நினைக்கிற மாதிரி நான் நினைச்சிருந்தேன்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும் தெரியுமா? உனக்கெல்லாம் சொன்னா புரியாது. ஏங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. தப்பு நீ தான் பண்ணல. ஆனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தானே. உங்களுக்குள்ள இப்படி ஒரு பழக்கம் உண்டாகிறதுக்கு காரணமா இருந்ததே நான் தானே. எவனையும் நம்பி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரக்கூடாதுங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல உதாரணமா நான் ஆயிட்டல. இனிமேல் பட் செல்லு எதுவுமே எனக்கு வேண்டாம். உன் மேல எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் இந்த செகண்ட் கூட நம்ம உட்காந்து பேசிட்டு. நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உன்னை கொண்டிருப்பேன், இல்லைன்னு நான் செத்து போயிருந்திருப்பேன். குடும்பத்துக்காக ஒவ்வொரு ஆம்பளையும் எவ்வளவோ தியாகம் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு பொம்பளைங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. என்னைக்கு ஒரு பொண்ணோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறானோ அன்னையில இருந்தே அந்த பொண்ணு தன்னோட நிம்மதி பூராமே இழந்துடுறா. எல்லாருமே இங்க ஆசைப்படுறாங்கம்மா. ஆனா அந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. செல்வி, ஏமா என்னாச்சுடி? எதுக்கு பழுதுட்டு இருக்க? என்னாச்சு மாப்பிள? ஒரு கெட்ட கனவு கொண்டாத, அதை மறந்து தலை முடியும்னு சொன்னா அதே நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இங்க பாருடி, கனவா மட்டும் பாருமா. அதை நினைவாக்கம் நினைச்சா வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. போய் தலைவலிய தண்ணி ஊத்திட்டு வா போ. எங்க என் பேர் என்ன? சூர்யா. என்ன மன்னிச்சிருங்க.